உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். கும்பராசின்னு சொன்னாலே நீங்க குஷி ஆயிடுவீங்க, அது தெரியும். என்னதான் வந்து சனீஸ்வரருடைய சொந்த வீடா இருந்தாலும் சரி, நமக்கு எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் சொந்த வீடா இருந்தாலும் நான் வச்சு செய்வேன் அப்படின்னு வந்து ஜென்மசனியில வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வருஷமாவது ஓகே இப்ப நல்லா இருப்போம்ப்பா அப்படின்னு ஏதாவது நம்பலாமா? ஆமா, உண்மையிலே என்னன்னா ஜென்மசனி முடிஞ்சு போச்சு. கும்பராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல பாதசனி போறது. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போங்கன்னாங்கன்னு ஏமாத்த தெரியாது, பொய் சொன்னது கிடையாது. அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அன்னைய டிஃபன் வேணா சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு அப்பாவிகள் கும்பராசிக்காரர்களுடைய அப்பாவித்தனம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 2 சனி பகவான் என்ன பண்றாருன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராசிநாதன் இவெல்லாம் ஒரு பாதராசார். இவெல்லாம் 2ஆம் இடத்துக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வாத்தியார் இருப்பார். இந்த வாத்தியாரோட பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட பையனே இருப்பான். அவரோட பையனே வந்து 10ஆம் கிளாஸ் வந்தாலும் இந்த வாத்தியார் அந்த பையனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அடி அடிப்பார். ஏங்க உங்க பையனை இந்த அடி அடிக்கிறீங்கன்னா, என் பையங்கிறதுனால நான் பயாசடா நடந்துக்கிறேன் 4 பேர் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஏன் சித்திரவதை பண்ற, நானா கேட்டேன் பெத்துக்கு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சி கும்பராசிக்கு வேரிஸ் கும்பராசி அப்படின்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எல்லாம் டார்ச்சர் பண்ணார். ஓகே, இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் அன்பு சண்டை தானே. அந்த மாதிரி தான் தம்பதிகளுக்குள்ள புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிற மாதிரி தான் அன்பு சண்டை, அப்பா பையன் சண்டை மாதிரி தான். ஸோ இந்த சனி பகவான் நல்லது செய்யப்படுறார். ஏன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 5ஆம் இடத்திலே குரு பகவான், அப்போ யோகஸ்தானத்துல குரு 2 கூடியவன். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுத்துற ஆட்கள் இவங்களாம். அப்போ 2 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார். யோகம்னா என்ன? ஐயா எனக்கு கார் வாங்குற யோகம் இருக்கா? டேக் இட். ஐயா வெளிநாட்டு யோகம், டேக் இட். ஐயா எனக்கு கல்யாண யோகம், டேக் இட். உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? ஆல் யோகம் யூ டேக் இட் அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது சகல யோகங்களையும் 2026 தரார். 1 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5லிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் பார்க்கிறார். ராசியவே பார்க்கிறார். எப்போ? பிஃபோர் ஜூன். குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள், டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் சரியாயிடும். குரு உங்களை பார்த்துட்டே இருக்கிறதால உங்களுக்கு கஷ்டம் தெரியாம ஓடும் வண்டி இந்த ஜூன் வரைக்கும். நல்ல விஷயம்தான். இதுல எதுவும் சிறப்பா ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரியலையே. சிறப்பா என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களை அப்படியே மேக்கப் பண்ணி கூப்பிட்டு போறாரு. இது ஒண்ணுதான் நல்ல விஷயம். இப்போ சிறப்பு விஷயமே ஆஃப்டர் ஜூன் தான் வருது. என்ன அப்படின்னா, 2 கூடிய குரு பகவான் அப்படி கடகத்துல உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னா, புதிய கம்பெனில வேலை கிடைக்கும், அல்லது இருக்கிற கம்பெனிலேயே அதிக பதவி கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன், இப்ப டெப்டி மேனேஜரா இருக்கேன். செல் லீடரா இருந்தேன், இப்ப ஷிஃப்ட் இன்சார்ஜா இருக்கேன். அடுத்தடுத்த பதவி, டெசிக்னேஷன் வேற, ஜாப் டைட்டில் வேற. கோகிலா டெசிக்னேஷன்னா டெப்டி மேனேஜர், மேனேஜர் ஆனால் அது பேர் டெசிக்னேஷன். ஜாப் டைட்டில்னா என்னன்னா, இந்த ஷாப் ஃப்ளோர் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஓவரால் கம்பெனி பார்த்துக்க போறேன் அப்படிங்கிறது ஜாப் டைட்டில். ஜாப் டைட்டில் மாறும். ஸோ அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணம், கடன் அடைப்பீங்க. கடன், ஹலோ மிக்க கடங்கார, ஹலோ ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கி 2 மணி நேரம் வந்து வாங்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி, என்னப்பா வழக்கமாக ஏன் போன நீ எடுக்க மாட்டேன், இப்போ நீயே ஃபோன் பண்ணி கொடுக்குறியப்பா. குரு பகவான் 6க்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நான்சென்ஸ் மாதிரி அந்த மாதிரி சொல்லி நீங்களே கடன்காரனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கடனை திருப்பி கொடுப்பீங்க. அது மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் நடக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஒரு பெரிய விஷயமே.
அப்போ என்ன ஆகும்னா தொழில் ஒரு ஜாப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட தனவரவு ஏற்படுகிறது. தனவரவு ஏற்படுகிறது. ஸோ இப்போ குரு பகவான் 10ஐயும் உங்களோட 6ஆம் இடத்துல இருந்து 10ஐயும் 12ஐயும் பார்த்துடுறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு சுப செலவுகள் வருகிறது. அதே மாதிரி தனவரவு ஏற்படுது. நல்ல பணம் வரும். ஆஃப்டர் திஸ் ஜூன் அப்படியே ஒரு ஒரு மிஷின் ஒன்று. இந்த மிஷின் எவ்வளோ சார் அது? அந்த மிஷின் ஒரு 40,000 இருக்கும். டேக் இட். என்ன மிஷின் வாங்குறீங்க? காசெல்லாம் எண்றதுக்கு ஒரு மிஷின் வேணுமா இல்லையா? அப்படியே அடடா என்ன காசு எண்றதுக்கு மிஷின் வாங்கி என்ற அளவுக்கு காசு வருதா அப்படிங்கிற மாதிரி. சாதாரணமாக உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து குரு பகவான் நல்லது செய்வார். இப்போ வேற உச்சம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்துல கூடிய சனியை பார்த்துட்டார். அப்போ சனியுடைய அருள், குருவினுடைய அருள் ரெண்டுமா சேர்ந்து நீங்கள் எண்ணிட்டே இருக்க போறீங்க. உங்களுக்கு அதான் வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. அந்த மாதிரி நடக்கும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு முகேஷ். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. புகையில என் வாழ்க்கையே அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த ராகு என் வாழ்க்கையே காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ராசியிலே ராகு. இந்த ராகு அடுத்த டிசம்பர் வரைக்கும் உட்காந்துருக்காரு. என்ன நீயா டைவர்ஸ் பண்றியா இல்லை நானா டைவர்ஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி. என்ன எல்லாம் நல்லா இருக்கு, இந்த மெயின் மேட்டர்ல கை வச்சிட்டார அப்படிங்கிற மாதிரி. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒய்ஃப் எல்லாம் தேடி நம்ம வீட்டில் இருக்காங்க. வந்த உடனே சண்டை. இந்த உடனே உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, நான் வாங்கினா கொண்டனா, நான் கார் வாங்குறேனா, வீடு வாங்குறேனா, ஐயோ ஒன்று அதான் சொன்னேன், ஒன்று நீயா டைவர்ஸ் பண்ணிடு, இல்லை நான் உன்னை பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான். ஐயா நான் உங்களை பிரிப்பேன் அப்படிங்கிற. ஐயோ புதுசா இருக்கியா? இது ரொம்ப புதுசா இருக்கு. என்ன நீ ஒரு நல்ல மனுஷன், நீ ராசியில வந்து உட்காந்துருக்க, வேற ஏதாவது நல்லது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. ராசியிலே ராகு இருக்கும்போது தான் தீர்த்தவாரி. தினமும் பப்புக்கு போறது தான், டான்ஸ் தான், ஃபன்னு தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இப்போ நம்ம என்ன சாதிச்சிட்டோம்னு இவ்வளோ பார்ட்டி கொண்டாடுறோம். இல்லை நம்ம பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருக்குல்ல, எங்கேயா சூப்பராக போயிட்டு இருக்கு, ஒரு வாரமா காற்றே வரலையா அப்படின்னா சோகத்துக்காக நம்ம இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்ட்டி. ராசியிலே ராகு பகவான் உட்காந்துருந்தா என்ன ஆகும்னா ராத்திரிகளில் முழித்திருக்க வேண்டியதுதான். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். தயவு செஞ்சு கும்பராசிக்காரர்கள் மட்டும் குடிக்காதீங்க. மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ராசியிலே ராகு இருக்கும்போது திருமண வாழ்க்கை இதனாலேயே பிரியும். கும்பராசிக்காரர்கள் டோன்ட் டேக் ஆல்கஹால். இது நான் வார்த்தை சொல்லியே சொல்றேன், டோன்ட் டேக். அப்படி பண்ணீங்கன்னா மறந்துருங்க, குடும்பம் என்பது இல்லாம போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கும்பராசிக்காரர்கள். மற்றபடி சிறப்பா இருப்பீங்க. பினான்சியலா வந்து கும்பராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஆனா ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில நிச்சயம் பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி பழைய இதுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ் சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி எல்லாம் இப்பதான் போன் பண்ணி என்ன ஐ லவ் யூ பேபி, யோ நானே இப்போதாயா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், தயவு செய்து அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போடாதையா ப்ளீஸ்யா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இப்போதான் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். ஒரு அஃபேர் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். உயிரே எங்க இருக்கிற உயிரே இந்த ஆளே இல்லை உயிரே அப்படின்னு பிளாக் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. ஓகே சார், இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் சார் கொடுக்கலாம்? ராகு காலில் விழுந்தது ஒரு வழியே கிடையாது. திருப்பாம்புபுரம் சென்று ஒரு சனிக்கிழமை அந்த கோயிலே தங்கி அந்த திருப்பாம்புரம் ராகுவை வழிபட்டு வாங்க. மற்றபடி ராகுவை பிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அல்லனா கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். ஓகே சார், இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 85 மார்க். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனின்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க,
அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்க்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும், தொழிலில் பிஸியாக இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போது என்ன தொடர்பு கொள்வது உலகத்தில் ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்ணுறதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.